வணக்கம் நண்பர்கள். ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். குஜராத் அகமதாபாத்தில் சாண்டியாலாகிற பகுதியில் ஒரு 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது. அதற்கு குஜராத் கூறுகிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க, அதனால் அந்த இடத்தெல்லாம் இடிக்கிறதுன்னு சொல்லிட்டு குஜராத் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. நீதிமன்றத்திலையும் அதற்கு ஒப்புதல் வாங்கிட்டு தான் இடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த முஸ்லீம் மக்கள் எல்லாமே ஒரு 50 வருஷத்துக்கு மேலாக ஒரு 3 தலைமுறையாக தான் அங்கே தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரம் அங்கே தான் இருக்குது. இங்கே இருந்து தான் நாங்கள் எங்களுடைய தொழிலை தொடங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், எங்கள் குழந்தைங்கள்லாம் இங்கேருந்து தான் படிக்கிறாங்க. எங்களுடைய அன்றாட நிகழ்வுகள் எல்லாமே 50 வருஷமாக இங்கே தான் இருக்குது. அதனால் எங்களுடைய வீடை இடிச்சிட்டா நாங்கள் இப்போ எங்கே போவோம்? நாங்கள் இந்தியாக்காரங்க தான், இந்தியாவை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அப்பாவி மக்கள்லாம் கதறாங்க. இந்த அழுகுரல் கூக்குரல் அங்கே இருக்க உயர் நீதிமன்றத்துக்கோ இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துக்கோ கேட்கவில்லை. அதே போலவே சென்னையில் அடையாருடைய ஆற்றங்கரையில் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 800க்கும் மேற்பட்ட ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது. அது ஆக்கிரமிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கிரமிப்பு என்றால் அந்த இடத்திற்கு பட்டா கொடுத்தது யாரு, அவங்களுக்கு அந்த வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தது யாரு, வரி வசூல் பண்ணது யாரு, இப்படிப்பட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. அங்கே வாழ்கிறவங்க 800 வீடுகள் அல்லது 800 பேர் வசிக்கின்ற அந்த வீடுகள் இடிக்கப்படுகிறது. அங்கேருந்து தான் அந்த பகுதி மக்களும் தினந்தோறும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, அவங்களுடைய அன்றாட வாழ்வுகள் எல்லாமே அங்கே தான் நடந்துட்டுருக்கு. இப்பொழுது தடாலடியாக அந்த வீடுகள் இடிக்கப்படுகிறது. இதுவும் மாநில அரசனுடைய ஒப்புதல் படி உயர் நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கிட்டு தான் இடிக்கிறாங்க. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருந்தால் தவறு கிடையாது. ஆனால் சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் கோடைகால விடுமுறை தொடங்கிட்டதுனால கோடைகால அமர்வு முக்கியமான வழக்குகள் மட்டுமா விசாரிப்பாங்க, சாதாரண வழக்குகளை விசாரிக்க மாட்டாங்க. அவசர வழக்காக இருந்தால் தான் விசாரிப்பாங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பம் டாஸ்மார்க்ல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கு. அதனால இந்த கோடைகால அமர்வு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அவசர வழக்காக டாஸ்மார்க் வழக்கை விசாரித்து இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கக்கூடாது, யாரும் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. அதே தினத்தில் குஜராத்தில் அகமதாபாத்தில் அந்த பாண்டேலா அப்படிங்கிற பகுதியில் சாண்டேலாங்கிற பகுதியில் 300 வீடுகள் இடிக்கப்பட்டதும் அதே தினத்தில் தான். அதே போல் சென்னையில் அடையாறு பகுதியில் 800 வீடுகள் இடிக்கப்பட்டதும் அதே நாள் தான். இது ஏழைகள் வாழ்கிற வீடு. அதனால் இந்தியாவில் நீதிமன்றங்களுக்கு கண்ணும் கேட்கல, கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. அதனால் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஒரு அதிகாரம் படைத்த அதிகார மையத்தினுடைய ஊழல், அந்த அதிகார மையம் பாதிக்கப்படாது அப்படிங்கிறதுனால அவசர வழக்காக எடுத்து கோடைகால அமர்வு விசாரித்து தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வீடுகள் இடிப்பதற்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கோ உச்ச நீதிமன்றத்திற்கோ எந்த விதமான கண்ணும் கேட்கவில்லை, காதும் கேட்கவில்லை, கண்ணும் தெரியலை. அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியாவில் ஏழைகள் வாழ தகுதியற்றவர்கள் அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்கள் எல்லாம் பணம் படைத்தவர்களுக்கும் அதிகார படைத்தவர்களுக்கும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு மட்டுமே இந்தியாவில் நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன எடுத்துக்கணும். இந்தியாவில் குற்றவாளிகளை காப்பாற்றுவது தான் இந்தியாவில் நீதிமன்றங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதனால தான் இந்தியாவில் இதுவரை ஒரு அரசியல்வாதி குற்றவாளி கூட இந்தியாவில் தண்டிக்கப்படவில்லை, நிரந்தரமாக தண்டிக்கப்படவில்லை. இந்த 75 வருஷத்தில் குற்றவாளிகள் வேண்டுமானால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அரசியல்வாதிகள் தண்டிக்கப்படவில்லை. இப்படி 1100 வீடுகள் இடிக்கப்பட்டது. இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்திற்கு 8வது தூரத்தில் இருக்கிறது இந்த ஏழைகளுக்கு. அடுத்ததாக அன்னைக்கே சொன்ன சுதந்திரம் வாங்காதீங்கடா, நீங்கள் சுதந்திரம் வாங்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன், நீங்கள் யாருமே கேட்கல. இன்னைக்கு சுதந்திரம் வாங்கிட்டு வீட்டை இடிக்கிறாங்க, வீட்டோட கொடுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போலவே தேனாரும் பாலாரும் ஒன்று சுதந்திரம் வாங்கிட்டா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொல்லிட்டு தான் இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்துவர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சுதந்திரம் வாங்கினீங்க. இன்னைக்கு பாகுபாடு இல்லாமே எல்லாத்துடைய வீடுகளும் இடிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவில் உள்ள லஞ்ச ஊழல் அரசியல்வாதிகள். அடுத்ததாக இப்போ இந்த ஏழைகள் எல்லாமே நாங்கள் இங்கே 50 வருஷமாக குடியிருக்கிறோம், எங்கள் வீடு இடிச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடையாருக்கு பக்கத்தில் தான் கடல் இருக்குது, கடலில் குதித்து செத்து போயிருங்க, உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே போலவே குஜராத்தில் வாழும் முஸ்லீம்களும் பக்கத்திலே கடல் இருக்குது, குதித்து செத்துருங்க. அப்படிப்பட்ட நிலை தான் இந்தியாவில் இருக்குது. உங்களை ஏன் என்று கேள்வி கேட்க ஒரு நாதி இல்லாத நாடு தான்
இந்தியா. ஏழைகளை இந்தியாவில் கடவுளாலையும் காப்பாற்ற முடியாத நிலை தான் இருக்குது. இந்தியாவில் பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், குற்றவாளிகள், ஊழல் அரசியல்வாதிகள், இவர்களுக்காக தான் இந்தியாவில் நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு 1-2 உதாரணம் சொல்கிறேன். டாஸ்மாக் வழக்கில் அதிகார மைய குடும்பம் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு லீவ் நாளில், அதாவது விடுமுறை தினத்தில் அவசர வழக்காக விசாரிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் பொன்முனுடைய கன்விக்ஷனுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அந்த வழக்கு இன்னும் விசாரிக்கல. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 9500 நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு 15 வருஷமாக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கூறாமல் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏராளமான ஊழல் அரசியல்வாதிகளுடைய வழக்குகள் விசாரிக்காமல் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கிறதுக்கு உண்டான உத்தரவு மட்டும் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் மிக விரைவாக செயல்பட்டு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக 50 வருஷமா 100 வருஷமா இங்கே தான் இருக்கிறதுன்னு சொல்றீங்க, எங்கே போகிறதுன்னு சொல்றீங்க. உங்களை கண்டுகொள்ள, உங்களை ஏன் என்று கேட்க ஒரு நாதியும் கிடையாது. பணக்காரர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசு நிலத்தை 50 ஏக்கரா 100 ஏக்கரான்னு ஆக்கிரமிச்சுட்டு 50 வருஷமா 75 வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு பணத்தை கொடுத்து இந்த வழக்கெல்லாம் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அரசும் அந்த பணக்காரர்களும் நீதிமன்றங்களும் கைகோர்த்து கொண்டு அந்த நிலத்தை ஒப்படைக்காமல் ஏமாத்திட்டு இருக்காங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கொண்ட கல்லூரி கட்டிட்டு இருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. அந்த நிலத்தை கேட்டால் நீதிமன்றத்தில் என்னன்னு வாதாடுறாங்க, சிட்டிக்கு வெளியே அதற்கு இணையான நிலத்தை தரோம், அந்த நிலத்தை வச்சுக்கோங்க, இந்த நிலத்தை கேட்காதீங்க, ஏன்னா பில்டிங் கட்டணும்னு அந்த அதிகார மையம் பிடித்த கல்லூரி, பள்ளி பணக்காரங்க சொல்றாங்க. அதையும் நீதிமன்றமும் அரசும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் ஏழைகள் வாங்குற வீடை இடிக்கிறாங்க. அதை பற்றி கேள்வி கேட்க யாருமே கிடையாது. குறிப்பா எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் கட்சி, இதெல்லாம் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போலவே கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, நாங்கள் ஏழைகளுக்காக போராடக்கூடியவங்க சொல்ற கட்சி. இப்படிப்பட்ட அவலக்குரல்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய காதுகளுக்கு ஏன் கேட்கவில்லை? அதே போல சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், பொதுநல வழக்கறிஞர்கள் இவர்கள் எல்லாமே இதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நீதிமன்றத்தினுடைய இந்த குற்றங்களை தட்டி கேட்க இந்தியாவில் யாருக்கும் தைரியம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் இப்படிப்பட்ட அவல நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.